ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? மேலும் பூர்வீக சொத்து கிடைக்க தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பொதுவாக பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா உங்க ஜாதகத்துல 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். 5ஆம் வீடும் 5ஆம் வீட்டு அதிபதியும் தான் உங்க பூர்வீக சொத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியும் உங்க ஜாதகத்துல நல்ல நிலைமையில் இருந்தாங்கனாக்கா பூர்வீக சொத்து உங்களுக்கு இருக்கும். அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடம் நல்லபடியா இருந்தாதான் பூர்வீக சொத்து முதல்ல உங்களுக்கு இருக்கும். உங்க ஜாதகத்துல 5ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலைமையில் இருந்து 5ஆம் வீட்டு அதிபதியின் தசாபத்தி அந்தரங்கம் உங்களுக்கு எந்த வயசுல வருதோ அப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தடையும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்துல 5ஆம் வீடும் 5ஆம் வீட்டு அதிபதியும் சரியில்லை என்றால், மேலும் உங்களுடைய ஜாதகத்துல தசாபத்தி அந்தரங்கம் சரியில்லை என்றாக்க உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல தடையா இருக்கும். இதற்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், 5ஆம் வீடு என்பது உங்களுடைய குலதெய்வத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் உங்க குலதெய்வத்தை பத்தியும் உங்களுடைய பூர்வீகத்தை பத்தியும் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் வீடு. உங்க ஜாதகத்துல 5ஆம் வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம். மேலும் 5ஆம் வீடுங்கிறது உங்க குலதெய்வத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம், உங்க குலதெய்வ வழிபாடு. மேலும் அடிப்படையில் உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா உங்க பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு தடையா இருக்கும். இந்த 3 கிரகத்துக்கு உண்டான வழிபாட்டை நீங்க பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனையும் இல்லைன்னு இருந்துச்சுனாக்கா படிப்படியா அந்த பிரச்சனை குறையும். 5ஆம் வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம். மேலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. மேலும் உங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம். இந்த 3 மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்க பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. மேலும் பிரச்சனையும் வில்லங்கமும் இருந்துச்சுனாக்கா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல படிப்படியா பிரச்சனைகள் குறையும். நீங்க பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய பரிகாரத்தால பிரச்சனைகள் படிப்படியா குறையும். நன்றி.